ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவே வச்சு எப்படி நம்ம பாஸ்தா செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாகவே செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே கோதுமை மாவு பிசைஞ்சு தேவையான அளவுக்கு இந்தமாரி ஒரு சின்ன மூடி வச்சு வட்டு எடுத்துக்கங்க. இப்போ நான் அதை பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். 2 கார்னரையும் பிடிச்சி அழுத்திக்கிட்டு இப்படி இந்த சைடு 2 கார்னரையும் பிடிச்சி அழுத்திங்கன்னா பாஸ்தா ரெடி. நான் செய்கிற மெத்தடை பார்த்தே நீங்கள் பாஸ்தா எல்லாத்துக்குமே செஞ்சு வச்சுடுங்க. இதேமாரி எத்தனை பேருக்கு சமைக்கணுமோ எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவுக்கு பாஸ்தாவை நீங்கள் செஞ்சுக்குங்க. இதுலேயே அழகாக செய்யலாம். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி கொதிக்க நல்லா தெரியுதுங்களா, பபிள்ஸாக வறுத்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை ஃபுல்லாத்தையும் போட்டு கொதிக்க வேணும். ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணலாம். ஏன்னா அதிகமாகவும் பாஸ்தா குழஞ்சிடக்கூடாது. மிதமான சூட்டில் கரெக்டாக போட்டு எடுக்கணும். கூட சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரணுன்றதுக்காக நம்ம 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா வெடிகட்டி எடுத்துக்கங்க. தண்ணி எதுவும் வராத அளவுக்கு வெடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு கொஞ்சம், அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு ஒரு பச்சை மிளகா நல்லா வதங்கணும். பச்சை மிளகா கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் வெங்காயம், நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், 1 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கங்க. மிதமான தீயிலே வச்சுக்கலாம் அடுப்பை. நல்லா கலரி விடுங்க, அடி பிடிக்காது இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்காக தான் அந்த இஞ்சி பூண்டு விழுது. அதையும் நல்லா போட்டு நல்லா கலரி விடணும், அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை டேஸ்ட்டுக்காக தான். அந்த முட்டையை நல்லா கலரிக்கணும். அதே பேனில் தனியாக முட்டைக்குன்னு தனி பேன்லாம் எடுக்க தேவையில்ல, அதிலே போட்டு கலரிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆன உடனே வெங்காயத்தை கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். கரம் மசாலா 2 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலரி விட்டுருங்க. நான் கலருக்காக டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கலருக்காக மட்டும்தான், தவிர டேஸ்ட்டுக்காகலாம் இல்லை. அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தா அதை கொட்டி நல்லா கலரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கணும். இது ஹோம்மேடாக செய்கிறதுனால இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பாஸ்தாவில். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோதுமை மாவு தான் சாப்பிட்ணுன்றதுனால இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணலாம். டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்தியான ஃபுட்டுனா இது தாங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.